வெல்கம் பேக் டு மூவி மோட்டிவேஷன். இனி நம்ம ராக் அப்புறம் கெவின் ஹார்ட் நடிச்ச படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ராக்குக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு வந்து ராபி, இன்னொன்னு அவரே வச்சுட்டு பேரு பாப் ஸ்டோன். படத்துல கெவின் ஹார்ட்டோட பேரு கேல்வின் ஜாய்னர், ஷார்ட்டா சிஜேன்னு கூப்பிடலாம். படத்தோட பேரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ். செம்ம காமெடியான ஒரு ஆக்ஷன் படம். இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சென்ட்ரல் ஹை ஸ்கூலை காமிச்சு 20 இயர்ஸ் எகோன்னு காட்டுறாங்க. நம்ம ராக்கு தான் குளிச்சுட்டு இருக்கிறாரு. ஸ்கூல்ல அவரோட பேரு ராபி. இவரு கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்காரு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம குளிச்சுட்டு இருக்கிறாரு டான்ஸ் ஆடிட்டு. இது ட்ரெவர்னு ஒரு பையனோ கூட இன்னும் கொஞ்சம் பசங்களும் பார்த்து கலாய்க்கிறாங்க. இவனுக்கு பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு ராபி எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. அப்படியே ஸ்கூலோட இன்னொரு பக்கம் ஏதோ ஃபேரல் ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதுல சிஜேக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஸ்கூலோட ஹீரோவே சிஜே தான். ஸ்கூல் டேஸ்ல செம்ம டேலண்டா இருந்தான். இவனே எல்லாரும் செல்லமா கோல்டன் ஜெட்னு கூப்பிடுவாங்க. அப்படியே பேக்ல ஒரு ஃபிளிப் அடிச்சு காட்டுறான். அந்த ஸ்கூல்லேயே இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு மேகி. சிஜே ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்கும்போது திடீர்னு ட்ரெவர் அவனுக்கு கேங் ஒரு ராபியை தூக்கிட்டு வந்து போறானுங்க. ராபியோட உடம்புல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. இவனை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாரும். இவனுக்கு ஒரே அவமானமா போயிருச்சு. சிஜே தான் இறக்கப்பட்டு அவன் கோட்டை கழட்டி கொடுக்குறான். அவமானம் தாங்காம ராபி அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஸோ இதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இனிமே நம்ம நடக்க போறதை பார்ப்போம். சிஜே இப்போ ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்டண்டா வேலை செய்யறான். ரொம்ப முக்கியமான வேலை. இவனுக்கு இந்த வேலையே பிடிக்காது. ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தேன். இப்படி என்னை கூஜா ஆகிட்டாங்களே, இந்த வேலை எனக்கு பிடிக்கல. டியூடு இங்கே பாரு அனகொண்டா. டேய் கண்ட கர்மத்துல ஏன்டா என்கிட்ட காமிக்கிற? டியூடு அங்க பாரு புது பையனுக்கு ப்ரொமோஷன் தந்தாங்க. நீ பல வருஷமா வேலை செய்யற, உனக்கு ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க. இந்த சைனாக்காரனுக்குலாம் ப்ரொமோஷன் தராங்க. எல்லாம் என் நேரம். லஞ்ச் அப்போ அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது வச்சு எல்லாரும் கொண்டாடுறாங்க. இவன் அதையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம வேணா வேற டேபிள் போலாமான்ட்டு மேகி கேட்டதுக்கு அப்படியே டாப்பிக்கை பார்த்து பார்க்கறான். நாளைக்கு உங்களோட ஸ்கூல் ரீயூனியன் நடக்குது. அதுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிறேன்ட்டு மேகி காட்டுறாங்க. நீ எது வேணா வாங்கிக்கோ, நான் வரமாட்டேன். ஒருவேளை நாளைக்கு நான் வந்து நீ என்ன வேலை பண்றேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் ஒரு சாதாரண அக்கௌண்டன்ட்டுப்பா. என்னப்பா நீ ஆடினாட்டதை பார்த்தா பெரிய கவர்னர் இருப்பல நினைச்சு அப்படின்னு கேவலமா கலாய்ப்பாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு உங்க வேலை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்டதுக்கு எனது பிடிக்குமா? நீ பெரிய கம்பெனியில பார்ட்னர் இருக்கிற, ஆனா நான் ஒரு சாதாரண அக்கௌண்டன்ட். ஒரு காலத்துல என் வாழ்க்கை இவ்வளவு உயரத்துல இருந்துச்சு. இப்ப பியூ 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 பியூன்னு அப்படியே இறங்கி தரையோட தரையா ஒட்டி போயிருச்சு. இதெல்லாம் மறந்துட்டு ஃபேஸ்புக் பக்கம் வந்தா ஹைஸ்கூல் ரீயூனியன்ட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கிறாங்க. சேர்ந்த தானே கூப்பிடுங்க, நான் சேரவே மாட்டேன்டா. அப்பன்னு பார்த்து பாப் ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருது. ப்ரொஃபைல்குள்ள பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அதை அக்செப்ட் பண்றான். அக்செப்ட் பண்ண உடனே ஒரு கால் வருது. இவரு பயத்தோட அந்த கால் எடுத்து அட்டன் பண்ண அது வேற யாரும் இல்லை, இவங்க ஒய்ஃப் மேகி தான். ஏண்டி கண்ட நேரத்துல கால் பண்ணி இம்சை பண்ற? அவங்க தெரபிஸ்ட் கிட்ட போல வரீங்களான்னு கூப்பிடுறாங்க. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தெரபிஸ்ட் கிட்ட போகக்கூடாது, ஏன்னா கட்டிங் கடைக்கு தான் போவோம். கட்டிங் கடைக்காரங்கிட்ட தான் முக்காசி பிரச்சனையும் சொல்லுவோம். அப்பன்னு பார்த்து பாப் மெசேஜ் பண்றான். நீ நைட்டு சரக்கடிக்க போலாமான்னு கூப்பிடுறான். நான் வேற யாரும் இல்லை, உன் கூட ஒன்னா படிச்ச ராபின்னு சொல்றான். இவனு ஒய்ஃபு கிட்ட ராபி எனக்கு மெசேஜ் பண்றான். நீ நைட்டு நான் அவங்க கூட போறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றான். ராபியா யாருன்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல அடிக்கடி அடி வாங்குவானே அவன் தான். தெரிலையே. டேலண்ட் ஷோல ஒருத்த பாட்டு பாடி இம்சை பண்ணானே அவன் தான். தெரிலையே. ஒருத்தனை அம்மனை கட்டியா உருட்டிட்டாங்களே அவன் தான். நாகு வந்துருச்சு. ஆமா இது மட்டும் நல்லா நாகு வரும். பாப் வேற கம்முன்னு இருக்காம ஏதோ ஒரு லிங்க் அனுப்புறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கண்ட வீடியோ பிளே ஆயிட்டு இருக்குது. என்ன இது நிக்க மாட்டேங்குது, நிப்பாட்டு. ஐயோ இவனுக்கு வேற வந்துட்டாடுங்களே. ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தெரியாம லேப்டாப்னு நினைச்சு அதை மூடிட்டேன். டியூடு அந்த வீடியோ எனக்கு அனுப்பு டியூடு. டேய் போடா போய் வேலையை பாடுறான். சிஜே அன்னைக்கு நைட்டு பாப் ஸ்டோனை மீட் பண்ண போறான். டேய் ஓரமா போட மாட்டேயா? வரவும் போறவள என்னை தாக்குறான். சிஜே டேய் யாரா நீ? எருமாட்டுக்கு சட்டை போட்ட மாதிரி கிட்ட வராத. ஓ நான் தான் பாப் ஸ்டோன். ராபி ஹை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சுமே ஞாபகம் இல்ல? டே ராபி நீ தான் அந்த பாப் ஸ்டோனா? என்னடா பபுள் கம் மாதிரி இருப்ப, இப்ப பாறாங்கல் மாதிரி ஆயிட்ட. ஹா நீ கூட தான் பாக்குறதுக்கு அப்படியே செம்மையா இருக்கிற. சரிவா சரக்கடிக்க போலாம். என்னால நம்பவே முடியல. என்னையா இது இப்படி ஆயிட்ட? என்னதான் பண்ண எனக்கு சொல்லு. அது ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப பண்ண. என்ன பண்ண சொல்லு, நானும் பண்றேன். அது டெய்லி 6 மணி நேரம் ஒர்க் அவுட் தொடர்ந்து 20 வருஷமா பண்ணிட்டுக்கிறேன். பரவாயில்ல, நான் யோகாசனமே பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து என் பேர் தான் லெக்ஸி, உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க. என்ன வேணாலும் இல்ல, இப்ப எங்களுக்கு ஒண்ணு வேணாம். டேய் நான் உங்ககிட்ட பேசல. இப்ப எங்களுக்கு ஒண்ணு வேணாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரி நான் கிளம்புறேன். அமுக்கத அமைக்கிட்டாளே. ஆமா ஸ்கூல்ல நீ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தாலும் அவ பேர் என்ன? அவ பேரு டார்லா மெக்காக்கி. ஆமா டார்லா மெக்காக்கி அக்காக்கி ஏதோ ஒண்ணு. சரி விடு, நீங்களும் மேகி என்ன நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குழந்தைங்க இருக்காங்களா? குழந்தைங்களா இல்லப்பா, நான் அவளுக்கு குழந்தை, அவ எனக்கு குழந்தை. அது இல்லாம எனக்கு குழந்தைங்க பத்துக்க இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி நீ என்ன வேலை பண்ற? நான் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். இது இந்த வீடெல்லாம் கட்டுவாங்களா அதுவா? அப்படியே வச்சுக்கலாம். ஆமா வயிற்று கீழே ஏதோ தொங்குது, அது என்னது? இதுதானோட பவுச்சு, சும்மா கூட வச்சுக்குவேன். என்ன கொடுமைடா இது, என்னை விட எல்லாருமே சூப்பராகிறாங்க, நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேன். சார் சார் என் ஃப்ரெண்டு வரும் வச்சுட்டு போங்க. டேய் சொல்ல எடுத்துட்டு போற ப்ரோ. நீ ஒரு காமெடி பீஸ், அடிச்சா நீ தாங்க மாட்டேன், ஒழுங்கா போயிடு ப்ரோ. என் ஃப்ரெண்டு கிட்ட யாரும் சண்டை போடுறதுன்ட்டு பாபு வந்துடுறான். உடனே அவங்க ஆளுங்களாம் வந்துடுறாங்க. சார் சண்டையெல்லாம் வேணாம் சார், ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி தரேன், வாயில வச்சுட்டு போங்க. ஐயோ எது சொன்னாலும் ராங் ஆகுது, வாப்பா கம்னு போயிடலாம். ஆமா வா சண்டைக்கு போலாம். சண்டைக்கு இல்ல வெளியே போலாம். இப்ப பாபுக்கு அந்த கேங்கும் சண்டை வருது. பாபு சும்மா அசால்ட்டுக்கு அடிச்சு போட்டான். ஒருத்தர் கன்ல சுட வர கன்னை வாங்கி எல்லா பொருட்டையும் கீழே போட்டுறான். ஐயோ என்ன இது, என்னால நம்பவே முடியல. 5 செகண்ட்ல சண்டையை முடிச்சுட்டு அசால்ட்டுக்கு நடந்து போற. நீ ஒரு மாமிச மலை. நட்புக்கு உனக்கு வைக்கணும் சாலை. உன்னை இதுதான் நடந்துரும் கோல. எதிரிக்கு வெப்ப ஓல.
சண்டை உன்னோட கலை. நீ என்ன ரொம்ப புகழ்ற, வா கட்டிப்பிடி வைத்தியம் போட்டுக்கலாம். டே மூச்சு முட்டுது. சரி வாப்பா என் வண்டியில ஒரு ரைடு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் போறாங்க. டே மெதுவா ஓட்டே. இப்ப இவங்க 2 பேரும் இவங்க படிச்ச பழைய ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே. பாபு பேசிட்டே போகும்போது அந்த பாத்ரூமா பாக்குறான். அதை பார்த்தோன்னே பழைய ஞாபகம்லாம் வருது. சரி விடுப்பா, அந்த ட்ரெவர் ஒரு வீணா போடவே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீணா போடவே, அதே நினைச்சிட்டு இருக்காத. அதை நான் எப்பயோ மறந்துட்டேன். அந்த சம்பவத்தை என் மனசுக்குள்ள அமுக்கி வச்சுட்டேன். ஓவரா அமுக்காத, வெடிச்சிட போகுது. ஓ அங்க பாரு சிஜே, நீ வாங்கின பரிசு எல்லாமே வச்சுக்கிறாங்க. பேஸ்கெட் பால், பேஸ்பால் எல்லாத்துலயும் பூந்து விளையாண்டு இருக்கிறிய. அது ஒரு நிலா காலம். ஆமா, நீ அந்த கோல்டன் ஜெட் ஃபிளிப் அடிப்பல, அதை அடிச்சு காட்டேன். கோல்டன் ஜெட் சத்தம் கேக்குதா? சரி அந்த ஃபிளிப்பு தானே அடிச்சு காட்டுறேன். ஹொய் அம்மா, எவனா இங்க எண்ணெய் ஊற்றி வச்சுட்டான். எனக்கு ஒரு உதவி பண்ண, என்னை அழுங்காம குலுங்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. வீட்டுக்கு போன வாட்டி இன்னைக்கு நான் செம்மையை என்ஜாய் பண்ணேன். பாபு உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா கேளுங்கிறான். பாபு அவனோட ஓவர்சீ அக்கௌண்ட்ல ஏதோ ப்ராப்ளம், அதை பார்க்க முடியுமான்னு சொல்றான். சிஜேவும் வீட்டுக்குள்ள போய் லேப்டாப்ல அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கறான். ஆனா பாபுவோட அக்கௌண்ட் இருக்கிற சைட்டு பார்த்தது ஏழை விடுற சைட்டு மாதிரி இருக்குது. அங்க ஏதோ ஒரு பொருளை ஏழை விட்டுருக்காங்க. அக்கௌண்ட்ல சைனா சிரியான்ட்டு வெவ்வேறு நாட்டுல இருந்து வந்திருக்கு. இந்த ஏழை இன்னும் ஒரு நாள்ல முடிஞ்சிடும். திடீர்னு அண்ணா தெரசரி யூசர்ன்ட்டு உங்க லேப்டாப்ல காமிக்குது. பாபு வேணுன்ட்டு பீர் பாட்டில தள்ளி விட்டு லேப்டாப்பை ரிப்பேரா வச்சிடறான். ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்க ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி உங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி மோசமான சைட்டில் எப்படி அக்கௌண்ட் போடுச்சுங்கிறதுக்கு அதை பத்தி தெரியலங்கிறான். ஸோ இந்த அக்கௌண்ட் பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பாபு அங்கேயே தூங்கிடுறான். என்ன என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன், சரி நீயே வச்சுக்கோ, நீ கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அடுத்த நாள் காலையில் பீஸா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான் பாபு. இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச வீடு கட்டி அடிப்பாளே, அப்பன்னு பார்த்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு அக்கா சிஐஏல இருந்து வந்திருக்காங்க. பாபோட போட்டோ காமிச்சு இவனுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. இவன் இங்க தாங்க வெட்டியா தூங்கிட்டு இருக்கிறான், போய் பாருங்க. போய் பார்த்தா ஆளை காணோம். எங்கடா இங்க இருந்து மலையை காணோம். ஹலோ யாராச்சும் சொல்லுங்க என்ன ஆகுதுன்ட்டு. பாப் ஸ்டோன் அவன் ஒரு திருட்டு தீவிரவாதி. ஒருத்தர் கொண்டுட்டு சேட்டலைட் கோடெல்லாம் ஆட்டி போட்டுக்கிறான். அந்த கோடை யார்கிட்டாச்சும் வித்துட்டானா அவ்வளோதான், வேர்ல்டு வார் 3 கூட நடக்கும், சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கொள்ளக்காரனுக்கு நீ அடைக்கல தந்திருக்கிற, ஒழுங்கா உண்மையை சொல்லு. எக்கோ இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மார்க் மண்டையும் தான். ஃபேஸ்புக் மட்டும் இல்லைன்னா அவன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். அப்ப எப்படி உன் வீட்டுல அவன் தங்கனா? சரக்கு அடிச்சா ஒன்னா தூங்கணும், அதுல என்ன தப்பு? யாருன்னே தெரியாம எப்பற சரக்கு அடிக்க போனேன்? ஓசி சரக்கு கூப்பிட்டான்னு போயிட்டேங்க, என் மேல தப்பு இல்லைங்க. சரி டென்ஷன் ஆகாத. யார் டென்ஷன் ஆனா? தப்பு பண்றவன் தான் டென்ஷன் ஆவா, நான் டென்ஷன் ஆகல. இங்க பாருங்க சிரிக்கிறேன். ஹே ஏக்கா இல்லாத வம்பு சண்டையில் என்னை கோத்துடுறாத. என்னை பார்த்தாலே தெரியும் நான் ஒரு டம்மி பீஸ்ன்ட்டு. இப்போ சிஜேவை ஆஃபீஸ் வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சிஐஏ ஏஜென்ட்ஸ். எழுகி பொறி வச்சாச்சு, தயாராருங்க. என்னது பொரியா? என்னை தர சொல்றீங்க, எனக்கு தெரியும். தோடா சிஜே, யாரா இது உன் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஐபியில் வர மாதிரி லைனாக வந்துட்டு இருக்கிறீங்க? டேய் வேணாண்டா, கம்முன்னு போயிடுறா. என்ன பண்ணிடுறீங்க? ஒன்று ஷேக் கொடுத்து அவனை படுக்க வச்சிடறாங்க. வழியில் போன ஓனன் எதிர வேட்டியில் விட்டுக்கிறேன். வாங்க மேடம், இத்தனை ஆஃபீஸு பாருங்க. அப்பா இவர் ஒய்ஃபு கால் பண்ணுறாங்க. உன் ஒய்ஃபு கிட்டே இதை பற்றி சொல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. இவர் ஒய்ஃப் இவர்கிட்ட இன்னைக்கு மத்தியானம் தெரபிஸ்ட்டை பார்க்கணும், மறக்காம வந்துருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது. அதுல பாப் பேசுறான். அவன் தாங்க இது பேசி நார்மலா பேசு. நார்மலா தானே? இப்ப பாருங்க ஆக்டிங்க. நண்பன் போட்ட சோறு தினமும் திம்பே பாரு. ஹலோ டியூட், எப்படி இருக்கிற? ஹலோ சிஜே, நான் பில்டிங் கீழே இருக்கிற, சீக்கிரம் வந்து பாரு. அவன் பில்டிங் கீழே தாக்குறா, சீக்கிரம் வாங்கியா போலாம். எப்பா எப்படியே தொல்லை ஒழிஞ்சிருச்சு, இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஹாய் சிஜே, இதுக்கு பேர் தான் டீம் ஒர்க், இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ராக்ஷன். டேய் நீ என்னடா இங்க பண்ற? உன்னை ஒழிச்சோக்க ஒரு நாள் உண்மை எப்பரா ஒழிஞ்ச? உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா நானும் ஒரு சிஏ ஏஜென்ட் தான். முதல்ல டாக்ஸி புக் பண்ணிடலாம். டாக்ஸி வரதுக்கு 6 நிமிஷம் ஆகும். உன் டை எனக்கு வேணும், தர முடியாது. டே எடுக்காத எடுத்துட்டான்டா. சிஜே இப்ப நீ உள்ளயா இல்ல வெளியே வா? எதுக்குள்ள எதுக்கு வெளியே? என்னடா ஒழுங்கா சொல்றா? இல்ல உள்ளயா வெளியே வா, அதை மட்டும் சொல்லு. உன் கூட நான் சேர மாட்டேன்டா, நான் வெளியிடா. சாரி சிஜே, நீ ஆல்ரெடி உள்ள வந்துட்ட, வெளியே போக முடியாது. அப்பதேடா கேட்டேன். பாபு அந்த டையை மேலே கட்டி விட்டு நெருப்பு வச்சிடறான் அந்த டைக்கு. இங்க பாரு, நான் கண்டிப்பா வெளியிட்டான். வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்குது, சொல்லட்டுமா? சொல்லு. உள்ள வந்துட்டு தான் வெளியே போக முடியும். டே என்னடா எதை சொன்னாலும் இடக்கு முடுக்கா சொல்லிட்டுக்கிற. எல்லாரும் வாங்க, இங்க வாங்க. உள்ள அவ இருக்கிறான், கையில கண்ணோட இருக்கிறான், சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. சிஜே இப்ப நீ பயப்படுற மாதிரி நடிச்சாகணும். டே நிஜமான பயந்துட்டு தான் ஆகிறேன், அது உனக்கு தெரியலையா? இப்ப பாபு சிஜேவை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அங்க இருந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளுட்டுக்கிறான். சண்டை செம்மையா இருக்குது. பாபு எல்லாத்தையும் போட்டு நொறுக்கி தள்ளுட்டுக்கிறான். இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பாபோட கழுத்தை ஒருத்த கேபிள் வச்சு நசுக்கிறான். சிஜே கையில ஒரு கன் இருக்கு. சிஜே காப்பாத்து. சிஜே சும்மா தான் இருந்தான். ஒருத்தன் கன்னை வாங்க வந்து அதை சுட்டு தெரியாம காப்பாத்திடுறான். கன்னை புடுங்க வரும்போது இன்னொருத்தனையும் சேர்த்து அடிச்சிடறான். இங்க பாருங்க, நான் யாரையும் அடிக்கவே இல்லை, அதுவா தானே நடக்குது. சிஜேவை ஒரு வண்டியில போட்டு தள்ளிட்டே போறான். கடைசியா ஆளுங்களா சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. சபாஸ், என்னை என் பார்ட்னரை பிடிச்சிட்டீங்க. ஏங்க இவன் போய் சொல்றாங்க, நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்களாச்சும் இவனாச்சும். நான் எந்திரிச்சு போறேன். டே அப்படியே உட்காடுறா. பொழந்து போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற 2 காலையும் அதையாச்சும் நான் மாத்திக்கிறேன். அந்த டை எரிஞ்சு முடிச்ச உடனே மேல இருந்து ஃபுல்லா தண்ணி வருது. கடைசியா பாபு ஒரு ஸ்மோக் பாம் போட்டுட்டு வண்டி தள்ளிட்டு கண்ணாடி உடச்சிட்டு 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலையா கீழே ஒரு பலூன் பொம்மை இருக்கு, அதுல பட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க.
பாப் கூப்பிட்ட டாக்ஸி இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அந்த டாக்ஸி ஆட்டி போட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி பிளாக் பேச்சர்னு யாரோ ஒருத்தன் இந்த சேட்டலைட் கோடெல்லாம் திருடிட்டான். அந்த கோடை தான் நேற்று ஏழை விட்டாங்க. ஸோ அந்த கோடை வாங்கினவன் கண்டிப்பாக அந்த சேட்டலைட் கோடை வாங்குறதுக்கு நேரில் வருவான். இப்போ அந்த அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் நம்பரை கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதை கண்டுபிடிச்சா லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட கண்டுபிடிக்கலாம். இது 2 இருந்துச்சுன்னா போது லொகேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் பாபுக்கு சிஜே தேவைப்படுறான். ஏன்னா சிஜே அக்கௌண்டிங்கில் தான் வேலை செய்கிறான். அதுக்கேண்டா ஒருத்தரை வாழைப்பழத்தை வச்சு அடிச்ச வாழைப்பழங்கிறது ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர். கையில் ஏதாச்சும் வச்சு அடிச்சு அடி பலமாக விழுவோம். பிளாக் பேச்சர் அந்த கோடை திருடின வாட்டி பாபு அவன் பார்ட்னர் ஃபில்லோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஃபாலோ பண்ணது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எலிவேட்டரில் ஒரு ட்ராப் வச்சு இவன் பார்ட்னரை வெடிக்க வச்சு சாவடிச்சிட்டான். ஸோ அந்த பழி இவன் மேலே விழுந்துருச்சு. இப்போ அந்த பிளாக் பேச்சரை கண்டுபிடிச்சா மட்டும் தான் இவன் நிரபராதி நிரூபிக்க முடியும். அதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் வேணும். இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேகமா பைக்ல வந்து இவங்களை சுட்டுட்டே வரான். பாபு ஒரு கம்பி தூக்கி போட்டு அவனை பைக்ல இருந்து விழ வச்சு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த டைம்ல சிஜே விட்டா போதுன்னு சொல்லிட்டு அவன் வண்டி எடுத்துட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். தூரமா போன வாட்டி சிஜே ஒய்ஃபு கால் பண்ணி நம்ம வீட்டுக்கு மட்டும் போவாத தெரபிஸ்ட் கிட்ட போலன்னு சொல்லி கூப்பிடுறான். நல்லா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு அக்கறையா கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தெரபிஸ்ட் கிட்ட போகும்போது சிஐஏ அவனை பிடிச்சிடுறாங்க. இங்க பாருக்கா, இவனுக்கு 2 பேர்த்தையும் நீ தப்பா வேலைக்கு எடுத்துருக்கிற. இவனுக்கு நான் அடிக்கவே இல்லை, இவனுங்களா வந்து அடி வாங்கிட்டானுங்க. நீ நம்பளினாலும் அத்தனை நாசம் உச்சா போன கூட வரமாட்டேங்குது. குழாய் திறந்த மாதிரி சத்தம் தான் வருது. இங்க பாரு, பாபுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. அவன் இல்லாத ஒரு பிளாக் பேச்சரே இருக்குன்னு சொல்லி போய் சொல்றான். அவன் பார்ட்னர் ஃபில்ல இதை என்கிட்ட சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்லாம பாபு தான் அந்த ஃபில்ல கொன்னான். அதுக்கப்புறம் பாபு தப்பிச்சு போயிட்டான். ஃபில்லோட உடம்புல மிஞ்சிருந்தே இது மட்டும்தான். அவனுக்கு காட்டு. இந்தா. யோ, என்னைய கண்டபடத்தை காமிச்சிட்டு இருக்கிற. ஓ சாரி, தப்பான ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்தா. என்ன இங்கேருந்து ஆளை கணவர் காது மட்டும் தான் இருக்குது. நீ அடுத்த டைம் பாபு பார்க்கும்போது இந்த ட்ராக்கரை அடுத்து இந்தா. இப்போ அடுத்ததா தெரபிஸ்ட்டை பார்க்க போறான். டாக்டர் இங்க ஒருத்தர் நீ பாடா படுத்திட்டு இருக்கிறான். டேய் மறுபடியும் நீயா? டாக்டர் அப்படிதான் சொல்லக்கூடாது, வந்து உக்காருங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு கூப்பிடுறாங்க. ஒய்ஃபு கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்ன தோணுதோ சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பிளாக், ஒயிட், வாட்டர், ஓஷன். ஓகே குட். சிஜே உங்க 10 அப் டவுன். நோ நோ நோ, நெகட்டிவாகவே பேசுறீங்க. அப்படின்னா டவுனு தானே சொல்ல முடியும். ஓகே, இன்னொரு விளையாட்டு விளையாடலாம். என்ன உங்க பொண்டாட்டியே நினச்சிக்கோங்க, என்கிட்ட வந்து பேசுங்க. என்னைய கண்ணோட கண்ணா உத்து பாரு. ஒரு ஆம்பளை எப்படா பார்க்கறது அப்படி? திரும்பாத பாரு, திரும்பாத பாருன்னு சொல்லி இவன் பலர்னு வைக்கிறான். இவன் பதிலுக்கு அடிச்சிடறான். என்ன தெரியுமா தான் உங்க ஒய்ஃபையே அடிச்சிருப்பீங்க. எனது ஒய்ஃபாவா? ஏங்க இப்படி பண்ணீங்க? அடியே நீ தாண்டி என் ஒய்ஃபு. ஒரு மாமிச மலையே என் மடியில படுத்து தூங்குது. பாபு கேரக்டராகவே மாறி அவனுக்கு பச்சைக்கு முத்தம் கொடுத்துறான். ஆடா கடவுள, டே இது மேலே என்னால் பொறுக்க முடியாது, வாடி இங்கிருந்து போகலாம். இது ஒரு தத்துரூபமான விளையாட்டு, இது கூட விளையாட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கோச்சிட்டு போயிடுறாங்க. இவன் உண்மையான டாக்டரை டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிறான். ஆஹா டாக்கி, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, முன்னாடியே சொல்லிட்டேன். சிஜே அந்த ட்ராக்கரை காமிச்சு உன்னை மாட்டிட்டு போறான்னு சொல்லி பயன்படுத்துறான். என்னை நம்பு, அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுன்னு சொல்றான். ஸோ இப்போ அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை வாங்க வேற ஒருத்தங்கிட்ட போறாங்க. அவன் வேற யாரும் இல்லை, ட்ரெவர் தான். ஸ்கூல் படிக்கும்போது பாபா ஒருத்தர் அசிங்கப்படுத்தினால அவன் தான் ட்ரெவர். அவங்க கிட்ட போய் கேட்டா பட்டுப்புழு பட்டாம்பூச்சி ஆயிடுச்சு, எத்தனை ஸ்டெராய்டு போட்டுக்கிட்டேன்னு கேட்கறான். பாபுக்கு அவனை பார்த்தோன்னே பழையபடி பேச்சே வரல, ஒரே காத்து தான் வருது. ட்ரெவர் டிரான்சாக்ஷன் நம்பரை கொடுத்த வாட்டி அவங்க கிட்ட, பாபு என்னை மன்னிச்சிரு, ஸ்கூல் படிக்கும்போது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை நினைச்சு நான் டெய்லி கஷ்டப்படுறேன். அப்படி சொல்லணும் மட்டும் நினைக்காதீங்க. டேய் நீங்க என்ன முட்டா பசங்களா தான் இருக்கீங்களான்னு சொல்லி கலாய்க்கிறான். நீ என்னதான் கெட்டவ மாத்திருந்தாலும் நீ பழைய ராபி தான் சொல்லி கலாய்க்கிறா. பாபு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். சிஜே இவனை வேணுன்ட்டே பழி வாங்குறதுக்கு அங்கிருந்து கண்ணாடி மேலே எச்சி தொடங்கிட்டு இருக்கிறான். அப்பன்னு பார்த்து சிஜேக்கு ஒரு கால் வருது. பாபு நீ இருக்கிற இடத்த ஒழுங்கா சொல்லுங்கள்னு உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ சிஜேவும் வேற வழி இல்லாமல் இவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறான். எல்லாரும் வந்து பாபா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சிஜேவை தனியாக ஒரு ரூம்ல போட்டுறாங்க. பாபோட விரல உடச்சி அந்த கோடை எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. கடைசியாக சிஜேவை மனசு கேட்காம அங்கிருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து டோர் கிட்ட வச்சுட்டு செக்யூரிட்டி ஏமாத்தி அவனோட கன் எடுத்துக்கிறான். ஓ ஐடி கார்டை கொடு, போய் உக்காரு. டே அவன் மேலே எங்க உட்காந்துருக்கிற, போய் தனியா உட்காரு. பாபை காப்பாத்திட்டு பாபு கிட்ட, பாபு நான் உள்ள வந்துட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அக்கா உன் சொக்கா சூப்பர் வரட்டா. பாபு நீ வந்து பழைய ராபி கிடையாது, அதை நினைச்சே கவலைப்படாத. இப்ப நீ பாப் ஸ்டோன். எனக்கு எப்படி நம்ம கோல்டன் ஜெட்டுன்னு பேர் வந்துச்சு, நான் ரேஸ் எடுத்து ஜெயிக்கும் போது ஒரு டைம் ஒன்று கூட்டிட்டே ஓடி போயிட்டேன், அப்ப இருந்து இந்த பேர் வந்துச்சு. ஸோ அதுன்னு சொல்லி மனசை தேத்திட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. சண்டை போடும்போது சிஜேவே ஒருத்தன் அடிச்சு போட்டான். பார்த்தல எப்படி அடிச்ச, ஃபாலோ பண்றேன் என்னைய. ஆமா நீ எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ண, நீ போ நான் உன்னை ஃபாலோ பண்றேன். பாபு ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கிறான். சிஜே டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அந்த கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. டே அதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணுண்டா, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டு அவன் கார்டு யூஸ் பண்ணி வெளியே போயிடுறாங்க. பாபு ஒரு காருக்கு அடியில பாம்பை போடுறான். வெடி போகுது. இதெல்லாம் நான் சினிமா படத்தை தான் பார்த்துருக்கேன். வெடிச்சிருச்சு. அங்கிருந்து வேற ஒரு காரை எடுத்துட்டு எஸ்கேப் பண்ண வாட்டி டிரான்சாக்ஷன் நம்பரை லாட்டிடியூட் அப்புறம் லாங்கிடியூட்ல போட்டு பாக்குறாங்க. அந்த இடம் போஸ்டன்னு காமிக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னல, டிரான்சாக்ஷன் நம்பருங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது, அதை வச்சு நம்ம இடத்த கண்டுபிடிக்கலான்ட்டு. பாஸ்டனுக்கு ஸ்பீடா போகணும்னா ஃபிளைட்டில் தான் போயாகணும். ஸோ இவங்க ஒரு ஃபிளைட்டை ஆட்டி போட்டாகணும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பிரைவேட் ஏர்ஃபீல்டுக்கு போறாங்க. பாபா அந்த ஃபிளைட்டை திருட போயிட்டான், இவன் டிஸ்ட்ராக்ட் பண்ண போயிட்டான். சிஜே அங்கே வேலை செய்யறவங்க கிட்ட போய், சார் உடனடியாக ஒரு ஃபிளைட் வேணும். எதுக்கு? உடல் உறுப்பை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்.
யாரை ஏமாத்த பாக்குற? இதயத்தை இந்த மாதிரி சாதாரண டப்பாலைய போட்டு எடுத்துட்டு வருவ? நீ நினைக்கிற மாதிரி இது இதயம் கிடையாது, முக்கியமான உறுப்பு. பாக்குறியா பாடுறா அப்படின்னு சொல்லி திறந்தா உள்ள இருந்து ஒரு பாம்பு வருது. என்ன பேச்சு சொன்னா நிஜமால பாம்பு வருது. டேய் இது ஏன் பாம்பு தான், வெளியே இருந்த டப்பாவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லி துரத்தி விடுறான். எப்படியோ பேசின கேப்ல பாபு ஃபிளைட்டை ஆட்டி போட்டுறா. ஸோ 2 பேரும் ஃபிளைட்ல ஏறி கிளம்பிடுறாங்க. பாபு எனக்கு சி அக்கா மேல தான் சந்தேகமா இருக்குது, அவத்த பிளாக் பேச்சரா இருக்கும். இவங்க பேசிட்டே போகும்போது ஃபிளைட் திடீர்னு கீழே விழுது. ஏன்னா ஃபிளைட்ல கேஸ் இல்ல. ஓ சிஜே நம்ம சாவ போறோம்னு நினைக்கிறேன். நீ வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன? உன் கூட பழகினதாண்டா. டைம் இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு. குழந்தைய பெத்துக்கலையாத்தே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. திடீர்னு ஃபிளைட் நார்மல் ஆயிருச்சு. ஏன்னா பாபு தான் சும்மா விளாண்டுக்கிறான் இவங்ககிட்ட உண்மையை வாங்குறதுக்கு. இப்போ அந்த இடத்துக்கு சீக்கிரமாவே வந்துடுறாங்க. பாபு இங்கே இருன்னு சொல்றான். நோ நல்லா தனியாலாம் போக மாட்டேன், அப்புறம் செத்து போயிடுவேன். அப்படிதான் எல்லா படத்துலையும் நடக்கும். சடனா யாராச்சும் வந்தா எனக்கு சிக்னல் கூட ஒழுங்கா தர தெரியாது. பாத்தியா பரவ மாதிரியா கத்தனை? நீ கத்தலாம் தேவையில்ல, நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட வந்துடுன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான் கம்முன்னு. இப்போ அந்த கோடை வாங்க வந்தவங்க கிட்ட போய் நான் தான் பிளாக் பேச்சர், என்கிட்ட தான் கோடுக்குன்னு சொல்லி பாபு காட்டுறான். அப்ப அந்த சிஐ அக்கா வராங்க. அவங்களா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு ஃபோன் பண்றான். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். பாபு கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சிஜே வேகமா போறான். பாபு அவனை சுட்டுறான். நல்ல வேலையா கழுத்துல சுட்டானாலும் கழுத்துல சுட்டதுனால ஒன்றும் ஆகல. திடீர்னு செத்து போறதா நினைச்சா இவன் பார்ட்னர் ஃபில் அங்க வந்து நான் தான் பிளாக் பேச்சர், என்கிட்ட தான் கோடுக்குன்னு சொல்லி காமிக்கிறான். அவன் போய் சொல்றான் நான் தான் உண்மையான பிளாக் பேச்சர், இல்ல நான் தான் உண்மையான பிளாக் பேச்சர், இல்ல நான் தான். கோடை வாங்க வந்தோடனே கடுப்பாயி டேய் நிறுத்துங்கடா, நான் தானே பிளாக் பேச்சர்னு கலாய்க்கிறான். இப்போ 2 பேருமே கோடை கீழே வச்சிடறாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு சிஏ அக்காவும் அவங்க ஆளுங்களை வந்து போட்டு தட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் மாத்தி கன் எடுத்து சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா சிஜேவே ஓடி போய் அந்த 2 கோடையும் எடுத்துக்கிறான். சிஜே வேற ஒருத்தர் காரில் துரத்துறான். நல்ல வேலையா பாபு ஒரு காரை வச்சு அவனை முட்டி தள்ளிடுறான். இப்போ சிஜே கிட்ட தான் கோடு இருக்குது. ஒரு சைடு ஃபில் இருக்கிறான், இன்னொரு சைடு பாபு இருக்கிறான். 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டான். அவன் தான் பிளாக் பேச்சர், இல்ல அவன் தான் பிளாக் பேச்சர். நீ நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்ட, நீ எனக்கே துரோகம் பண்ணிட்ட. டேய் நீங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்றீங்கடா. 2 பேரும் பேசிட்டே கன் வச்சு சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில் அடிச்சே சண்டை போட்டுக்கிறாங்க. சிஜே என்ன பண்றது தெரியாம கீழே கிடந்த கன் எடுத்து கண்ண மூடிட்டு சுடுறான். பாபோட பெடக்ஸில் போட்டு அவன் கீழே விழுந்துடுறான். பார்ட்னர் ஃபில்ல சொல்லான்ட்டு போகும்போது புல்லட் தீர்ந்து போயிடுது. அப்புறம் தான் பார்ட்னர் ஃபில் ஒரு உண்மையை சொல்றான். அவன் தான் உண்மையான பிளாக் பேச்சரு. வேறன்ட்டே செத்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு எல்லா பழியும் பாப் மேல போட்டுட்டான். உண்மை தெரிஞ்ச வாட்டி சிஜே பிளாக் ஃபிளிப் அடிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்றான். அந்த நேரத்தில் பாபா அவன் தொண்டையை பீச்சி கொண்டுறான். ஓ நல்ல வேலை செஞ்ச சிஜே, அவன் வாயிலேருந்து உண்மை வரவுக்கு தானே நீ சுட்ட. ஹே இன்னமாடா நீ ஊர் நம்புது. இப்போ 2 பேரும் ஹெலிகாப்டர்ல கெத்தா கிளம்பி ஸ்கூலோட ரீயூனியனுக்கு போறாங்க. சிஐ அக்கா பாபு கிட்ட அந்த கோடை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ, எது பர்சனலாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்றும் பர்சனலாக எடுத்துக்கல, ஆனால் இவன் தான் ரொம்ப நேரமா உங்களே பிளாக் பேச்சர்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லையே நான் ஒன்று அப்படி சொல்லவே இல்லையே அக்கா, நீ சொந்த அக்கா மாதிரிக்கா. சரி உனக்கு இந்த வேலை வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. நம்பரே கொடுக்காம எப்படி ஃபோன் பண்றது? நீ வீட்டில் எந்த ஃபோனோட எடுத்து பேசு, ஏன்னா எல்லாத்தையும் ஹேக் பண்ணியாச்சு. நல்லா காமெடி பண்றீங்க. அவன் பாபா என்ன நிஜமாலுமே ஹேக் பண்ணிட்டாங்களா என்ன? இப்போ எல்லாரும் ஸ்கூல் ரீயூனியனுக்கு போறாங்க. அங்க செம்மையா இருக்குது எல்லாமே. அங்க பாப் ஸ்டோனை புது ஹோம் கமிங் கிங்கா செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் சிஜே ஹேக் பண்ணி ஓட் பண்ணிட்டான். ட்ரெவர் அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டுக்கிறான். பாபாவோட ஒரே ஐடியா அடிச்சு மட்டையாக்கிட்டு ஸ்டேஜுக்கு போறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்னேன். எல்லாரும் பார்த்து சிரிச்சிங்க. ஆனால் இன்னைக்கும் அதே மாதிரி தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஆம்ஸை காமிச்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் ராபின்ட்டு பழைய பேரை கத்துறாங்க. இவன் சந்தோஷத்துல சிஜேவை கட்டிப்பிடிக்க வரான். டே வேண்டாண்டா இந்த குளத்துல வேண்டாண்டா. அங்க பாபோட பழைய லவர் டாரல மெக்ககோயினி மீட் பண்ணிட்டான். அண்ட் சிஜேவோட ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஃபர்ஸ்ட் சீனில் சிஜே ஒரு கோட்டை கொடுத்தாலும் மானத்தை மறைக்கிறதுக்கோசரம் அந்த கோட்டையை அவன் திருப்பி கொடுத்துட்றான். ஸோ என்றைக்குமே ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு கலாய்க்கக்கூடாது. ஏன்னா யாருமே பெர்மனெண்ட்டாக ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சனிங் ஆஃப் விஜே. ஆர்ட் ஒர்க் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.